அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும், மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் மத்திய மற்றும் மாநில அரசு என்ன முக்கியமான உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். தமிழக அரசு வழங்கக்கூடிய இனிவரும் காலங்களில் பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் கட்சியில் பல்வேறு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு வராங்க. அதாவது இப்போ ரீசெண்டா வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர்கள் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு புதிய அறிவிப்புகள் அவ்வப்போது கொடுக்கப்பட்டு வராங்க. அதே போன்றுதான் மகளிருக்கு ரூபாய் 2000 கொடுக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2000 கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது திமுக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதிமுக அரசும் 2000 கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் 2500 ரூபாய் கொடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக இப்போ ரீசெண்டா மத்திய அரசின் சார்பாக விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தின் கூடுதலாக ரூபாய் 3000 மாநில அரசு சார்பில் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் 100 கிலோமீட்டர் தூரத்திற்குள் பருத்தி அரைக்கும் ஆலைகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் 12,000 ஆகவும் வழங்கப்படும் என தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மத்திய மற்றும் மாநில அரசின் சார்பாக பல்வேறு புதிய அறிவிப்புகளும் கொடுக்கப்பட்டு வராங்க. இப்போ ரீசெண்டா தேர்தலை முன்னிட்டு தான் இந்த வாக்குறுதி கொடுக்கப்படுறாங்க. ஆனா இந்த வாக்குறுதி அனைத்துமே நடைமுறைக்கு வருமான் கேள்விப்பட்ட போது தற்போது வரை அதற்கான பதில்கள் கிடையாது. அதாவது இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாமே 90% இல்ல 80% இல்ல 50% தான் நிறைவேற்றுவாங்க. ஆனா ஒரு சில வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றப்படாமலே தற்போது வரை இருந்துட்டு இருக்கு. அது என்னென்ன வாக்குறுதினா, தற்போது திமுக அரசு ஏற்கனவே அறிவித்த வாக்குறுதிகள்ல மாதம் மாதம் மின் கணக்கீடு செய்யப்படும் முறை நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த வாக்குறுதி தற்போது நிறைவேற்றப்படவில்லை. இப்போ ரீசெண்டா அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்றுதான். அதாவது இப்போ எப்போதுமே மகளிருக்கு மட்டுமே அல்லாமல் புதிய வாக்குறுதியாக மாணவர்களுக்கும் கொடுக்கப்படுவாங்க. அந்த வாக்குறுதியும் பல்வேறு வாக்குறுதி தற்போது நிறைவேற்றப்படாமல் இருப்பதன் காரணமாக மக்கள் எல்லாமே மிகுந்த அதிர்ச்சியில் அடைந்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. அடுத்தபடியாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா தற்போது வரை நீட் தேர்வு ரத்து செய்யப்படாமலே இருந்துட்டு இருக்கு. அதே போன்றுதான் இப்போ திமுக அரசு தேர்தலை முன்னிட்டு 8000 ரூபாய் கூப்பன் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க. இந்த 8000 கூப்பன்ல உங்களுக்கு ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின், உங்களுக்கு தேவையான மைக்ரோவேவன், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் நீங்க பெற்றுக்கொள்ளும்னு அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்கினாலே குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். ஆனா அதுல ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. உங்க வீட்டுல என்னென்ன பொருட்கள் இல்லையோ, இல்ல உங்களோட வீட்டுல பழைய பொருட்களை நீங்க கொடுத்துட்டு புதிய பொருட்களா பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு அவர்கள் அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக அதிமுக அரசு 10,000 ரூபாய் டோக்கன் ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா தேர்தல் வாக்குறுதியாக கூறப்பட்ட அறிவிப்புகள்ல இந்த 10,000 ரூபாய் வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டாங்க. இந்த வாக்குறுதி அதிமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அவர்கள் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அதற்கான டோக்கனும் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க. அடுத்தபடியாக டாஸ்மாக் கடைகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டனர். 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை, மதுபானங்கள் விற்பனை தடை செய்யப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் கடைகள்ல திருட்டுத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதாவது இப்போ ஏப்ரல் மாதம் 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதியும் டாஸ்மாக் கடைகள் கண்டிப்பாக செயல்படாதென தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் கடைகளும் மதுபான பார்களும் கண்டிப்பாக ஹோட்டல்களும் மூடப்பட வேண்டும் என தற்போது தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான அறிவிப்பு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ஆதார் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வரக்கூடிய ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை ஆதார் விவரங்கள் இலவசமாக புதுப்பிக்கலாம் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம்
ஆதார் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு, பல மகிழ்ச்சி தரும் செய்திகளும் அவ்வப்போது கொடுக்கப்பட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் உங்களோட ஆதார் கார்டுல குறிப்பிட்ட விவரங்கள் நீங்க புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் இதற்கு முன்பாக ரூபாய் 50 முதல் ரூபாய் 100 வரை அதற்காக பணம் செலவு செய்து கண்டிப்பாக அதை புதுப்பிக்கப்பட வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா தற்போது கொடுக்கப்பட்ட முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை நீங்க ஆதார் அட்டையில் இலவசமாக உங்களோட மாற்றங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. பொதுவாக ஆதார் விவரங்கள் புதுப்பிக்க கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனா குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே தான் மை ஆதார் இணையதளம் வழியாக இந்த சேவை இலவசமாக வழங்கப்படுறாங்க. உங்களோட பெயர், உங்களோட முகவரி, உங்களோட பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற விவரங்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து ஆன்லைனில் மட்டும்தான் மாற்றிக்கொள்ள முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. முகவரி சான்று மற்றும் அடையாள சான்று ஆகிய ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க. பதிவேற்றப்படும் ஆவணங்கள் தெளிவாகவும் ஆதாரில் உள்ள தகவலில் ஒப்பிடும்போது கண்டிப்பாக ஒன்றாக இருக்க வேண்டும்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நீங்க டைரக்டா வெப்சைட்ல myAadhar.uidi.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ஆதார் விவரங்களை டைப் பண்ணி உங்களோட ஓடிபி அப்டேட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்க பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விவரங்களை நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதி தற்போது கொண்டு வரப்பட்டாங்க. இந்த விவரங்கள் எல்லாமே நீங்க இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. இந்த இலவசம் தற்போது ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை மட்டுமே என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு மத்திய அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டாங்க. அதனால நீங்க புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் உடனடியாக புதுப்பித்துக் கொள்ளுமாறு தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மூத்த குடிமக்களுக்கு இலவச பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய வசதி தற்போது கொடுக்கப்பட்டாங்க. அதாவது மூத்த குடிமக்களுக்கு அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய வசதி தற்போது கொண்டு வரப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க சென்னை, கோவை என பல்வேறு நகரங்கள்ல இருந்து சென்று இருக்காங்க. இந்த மாதிரி பட்சத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய வசதி தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது தமிழக அரசு போக்குவரத்து துறை தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். இது தொடர்பாக போக்குவரத்து துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வாக்குகளை பதிவு செய்ய இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய வசதி தற்போது மிக முக்கியமாக அறிவிப்பாக கொடுக்கப்பட்டனர். மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் டோக்கன்களை அளிக்காமல் கட்டணமில்லாமல் பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியும் தற்போது கொண்டுவரப்பட்டாங்க. அடுத்தபடியாக தற்போது பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு. தேர்தல் சமயங்கள்ல கூடுதலாக அரசு பேருந்துகள் விடப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆம்னி பேருந்துகள்ல கூடுதலாக கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது போக்குவரத்து துறை மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா தேர்தல் நடைபெற உள்ளதன் காரணமாக அந்த சமயத்தில் மக்கள் எல்லாமே அவங்களோட சொந்த ஊர்களுக்கு சென்று ஓட்டு போட போவாங்க. அந்த சமயத்தில் ஆம்னி பேருந்துகள்ல கூடுதலான கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது மிக முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.